வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 11. என்னதான் லட்சுமி அம்மாளுடன் பாகிருதிக்கு சுமூகமாக பேசி அனுப்பினாலும் அவளுக்கு அவளை பிடிக்கவில்லை. தன்னுடைய பிள்ளையின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் தான் அவள் வந்திருக்கிறாள் என்பதை பாகிருதி தெரிந்து கொண்டாள். ஜானாவும் ராஜாவும் எத்தனை நாட்களாக பழகி வருகிறார்கள்? ஏன் இத்தனை நாட்களாக ஜானா மறைத்து வைத்திருந்தாள் என்று ஒன்றும் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் ராஜாவின் விஷயத்தில் அவளுடைய பெண்ணின் மனம் எல்லைக்கு மீறி லயித்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மட்டும் அவளால் முடிந்தது. இல்லாவிட்டால் லட்சுமி அம்மாள் எதிரில் அவள் அவ்வளவு சந்தோஷத்தை காட்டியிருப்பானேன்? ஜானா ஒரு காரியத்தை மனதில் நினைத்து விட்டால் அவளை திருப்ப முடியாது என்பதும் பாகிருதி அறிந்ததுதான். பிறவியிலிருந்தே அவளுக்கு எதிலும் ஒரு முரட்டு பிடிவாதம் உண்டு. ராஜாவைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று ஜானா தீர்மானித்து விட்டால் யாராலும் அந்த முடிவை மாற்ற முடியாது. வயது வந்த பெண், அதுவும் சம்பாதிக்கிறது பெண்ணின் மேல் அவளுடைய ஊதியத்தால் பிழைக்கிற தாயார் எவ்வளவு தூரத்துக்கு தான் அதிகாரத்தை காட்ட முடியும்? சீதா தங்கை ஒரு கணவனை தேடி கொண்டு விட்டாள் என்பதை அறிந்ததும் திடுக்கிட்டாள். காதல் கல்யாணம் கடைசி வரை இல்லற இன்பத்தை அளிக்காதது என்பது அவளுடைய எண்ணம். ஆனால் ஜானாவின் விஷயத்தில் சீதா தலையிட்டு பிரயோஜனம் இல்லை. கமலா மட்டும் சும்மா இராமல் ஜானாவை துளைக்க ஆரம்பித்தாள். இவ்வளவு பெரிய லங்கினியா நீ? சைக்கிள் உன் மேலே ஏறின போது அந்த ராஜா என்ன பண்ணினான்? உன் செருப்பை கையாளி தூக்கி மிகவும் பவ்யமாக உன்னிடம் கொடுத்தானா? அப்போதுதான் உனக்கு காதல் உணர்ச்சி உதயமாயிற்றா என்று அவள் கேலியில் இறங்கினாள். கமலா, நீ தினம் தினம் இந்த மாதிரி ஆரம்பித்த நன்னா வாங்குவே. ஆமாம், கொஞ்சம் நாக்கை அடக்கிண்டிரு. அம்மா வீட்டிலே காதல் மனம் செய்து கொள்ளப் போகிறாள் ஒருத்தி என்று நான் என் சிநேகிதிகளிடம் சொல்லியாகிவிட்டதே. அது சரி, ஹனிமூனுக்கு காஷ்மீரா இல்லை என்று இழுத்தாள். ஜானா கையை ஓங்கினாள். கமலா, அம்மா ஜானா அடிக்கிறாள் என்று கத்திக்கொண்டே வேகமாக ஓடினாள். அன்று இரவு சந்தானத்திடம் பேச வேண்டும் என்று தோன்றியது ஜானாவுக்கு. ஏன் சந்தானம் சார், நானும் 5-6 நாளாக பேருக்கிறேன். என்னை பார்த்தா கூட மூஞ்சியை திருப்பிக் கொள்கிறீர்களே. நான் என்ன தப்பு செய்து விட்டேன்? அதெல்லாம் ஒன்றுமில்லை ஜானா என்று சந்தானம். நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு தோணுமா? நீ செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு தான் என்றான். இடக்காக பேச வேண்டாம். சேச்சே, எனக்கு இடக்காக பேசவே வராது. நான் செய்த முடிவிலே உங்களுக்கு சந்தோஷமோ திருப்தியோ இல்லை. அதுக்காக நீ உன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியுமா? ஏன் உங்களுக்கு என்று அவள் இழுத்தாள். இதில் நான் ஒரு 3ஆம் மனிதன் ஜானா. பிறருடைய உரிமைகளில் தலையிட எனக்கு யோக்கியதையோ சுதந்திரமோ கிடையாது. உங்களுக்கு ராஜாவை பிடிக்கவில்லை என்றால் அதன் காரணம் எனக்கு தெரியும். அன்றைக்கு தான் சொன்னீர்களே அவருக்கு நேர்மை போதாது என்று. அவர் திரிந்து விடுவதாக சத்தியம் பண்ணிவிட்டார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். திரிந்தப்புறம் வந்து சொல்லு. உங்களுக்கு அதிலே நம்பிக்கை இல்லாவிட்டால் போகிறது. உனக்கு இருந்தால் சரிதான் என்றான் சந்தானம். ஜானாவுக்கு எரிச்சல் பீறிட்டது. உங்களுக்கு அவர் மீது அனாவசியமாக வெறுப்பு. அந்த வெறுப்பை நான் உன்னிடம் சொல்லவில்லையே ஜானா. நீயாக இப்போது வந்தால் நீயே தான் ஏதோ பேச ஆரம்பித்தாய். சந்தானம் சார், எப்போதுமே எனக்கு உங்கள் வார்த்தையில் மதிப்பும் மரியாதையும் உண்டு. முகஸ்துதி செய்யாதே. சத்தியமாக சொல்கிறேன். அப்போ சுவரிலே முட்டி கொள்ளாதே, பாழும் கிணத்திலே போய் விழாதே. ஜானா திக்பிரமையுடன் அவனை பார்த்தாள். ராஜா இதுவரையில் எப்படியே இருந்திருக்கட்டும். இனிமேல் மாறினால் சூரியன் மேற்கே உதிக்கும். எனக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். மோக வெறியில் இருக்கிறவர்கள் பேத்தினால் அதை மோக வெறியில் இருக்கிறவர்கள் நம்புவார்கள். சுய புத்தி கைவிட்டுவிடும். உங்களுக்கு ராஜாவை பற்றி என்னென்ன தெரியும்? இந்த கேள்வியின் பதில் உன்னை மாற்றப் போகிறதா? கண்டிப்பாக இல்லை. நீயும் அவனுமாக சேர்ந்து செய்த ஏற்பாடு ரொம்ப தூரத்துக்கு போயாகிவிட்டது. அவர் இந்த வேலையை விட்ட பிறகு வேறு வேலைக்கு போய்விடுவார். அவனுடைய நிழல் பின்தங்கி விடாது. அப்போது எங்கே போனாலும் ராஜா ராஜாவாக தான் இருப்பான். உன்னை விட அவனுக்கு பணத்தின் மேல்தான் குறி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியறது. ஆனாலும் மனசு மாற மாட்டேன் என்கிறது இல்லையா? ஆமாம் என்று தலையை அசைத்தவள். ஆனால் அவரை நான் கண்டிப்பாக நல்லவராக்கி விடுவேன். எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கின்றாள். உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். ரகுபதிக்கும் ராஜாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். ராஜாவுக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை, அவ்வளவுதான்.
கல்யாணம் நிச்சயமானால் நீங்கள் அதை நிறுத்த முயற்சி செய்வீர்களா? கண்டிப்பாக மாட்டேன். ரகுபதி உன் அக்காவுக்கு கணவனாக வராமல் இருக்க வேண்டும் என்று நீயே துடியாய் துடித்தாய். ஆனால் அவனை போன்ற ஒருவனை கல்யாணம் செய்து கொள்ள நீ இப்போ துடிக்கிறாய். இதில் நான் தலையிடுவானேன்? ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்திக்கொள். வாங்கும்போது கவர்ச்சியாக இருக்கிற புடவை சாயம் போனால் தூக்கி எறியலாம். கணவனை அது மாதிரி செய்ய முடியாது. வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஒருத்தி வாழ முடியும். நீண்ட நேரம் மௌனம் சாதித்த ஜானா பெருமூச்செறிந்தாள். பிறகு என்னால் அவரை மறக்க முடியவில்லையே என்றாள். அப்போது அவளுடைய கண்களில் நீர் சுரந்தது. சந்தானம் பதில் சொல்லாமல் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து பிரித்து படிக்கலானான். மறுநாளே சந்தானம் சொன்னதையெல்லாம் மறந்துவிட்டாள். அவளுடைய மனம் முழுவதும் ராஜா நிரம்பி நிற்கவே அவளுக்கு வேறு எந்த எண்ணமும் உண்டாகவில்லை. அன்று மாலை ராஜாவை சந்தித்த போது இந்த கல்யாணத்தில் யாருக்குமே விருப்பமில்லை. அதில் முக்கியமாக சந்தானம் அதிருப்தியாக இருக்கிறார் என்றாள் ஜானா. ராஜா சிரித்தான். எனக்கு இதில் ஆச்சரியமே இல்லை. அவன் கொண்டிருந்த கனவுகள் சிதைந்து விட்டன. என்ன உளறுகிறீர்கள்? அவன் உனக்காக தான் உங்கள் வீட்டிலே இருக்கிறான். பிதற்றாதீர்கள். என்னை தங்கை மாதிரி பாவிக்கிறார். வேஷம். நானும் ஒரு அண்ணாவிடம் பழகுவது போல்தான் பழகுகிறேன். அதனால் அவன் கனவு காணக்கூடாது என்று சட்டமா? நாளைக்கே சீதாவுக்கு கல்யாணமாகட்டும். உன் அம்மாவே உன்னை மனையில் உட்கார வைக்க பார்ப்பாள். என் இஷ்டத்துக்கு விரோதமாக அம்மா செய்கிறதாக இருந்தால் இந்த கல்யாணத்துக்கே இசையாமல் இருக்கலாமே. அதற்கு நேரடியாக பதில் சொல்லாத ராஜா, ஜானா, நீ இது விஷயமாக சந்தானத்திடம் பேசாதே. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்றான். ஆனால் நீங்கள் இப்படியே இருப்பதாக தெரிந்தால் நான் என் முடிவை மாற்றிக்கொண்டு விடுவேன். ஜானா கன்னியாகவே வாழ்நாள் முழுவதும் கழிக்க தயங்க மாட்டாள். ஏற்கனவே நீ பயமுறுத்தியாகிவிட்டது. இது பயமுறுத்தல் இல்லை, சத்தியமாக சொல்லும் வார்த்தை. என் கணவன் அயோக்கியன், திருட்டு புத்தியுள்ளவன் என்று என் காதிலே விழுந்தால் என்னுடைய பிராணனே போய்விடும். நீ என்னை மாற்றிவிட்டாய் என்று ஏற்கனவே நான் சொல்லியாச்சு. காரியத்தில் காட்டணும். திடீரென்று ராஜா கேட்டான். கல்யாணமான பிறகு நான் உன் நலனுக்காக நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டால் அப்போது என்ன செய்வாய்? ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதே. ஜானா அவளை அறியாத வெறுப்புடன் அவனை பார்த்தாள். பிறகு, ஆனால் நான் சீரியஸாகவே பதில் சொல்லி விடுறேன். உங்களை விட்டு நான் என்றென்றும் பிரிந்து விடுவேன். எனக்கு மன வாழ்க்கையே துச்சமாகப்படும். மானம்தான் எனக்கு பெரிது என்றாள். அடே அப்பா, சும்மா வாயால் சொன்ன போதே இப்படி சீறுகிறாயே என்ற ராஜா. ஜானா, உன் வாழ்க்கையில் அது மாதிரி என்றுமே நடக்காது. என்னை நம்பு என்றான். அந்த நம்பிக்கை ஒன்று தான் தளராமல் இன்னும் இருக்குது. அதுவும் போய்விட்டால் எனக்கு ஜானா கண்களில் நீர் மல்க நின்றாள். ஜானா, நீ அழுதால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. நான் அழாமல் இருப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. என்றென்றும் உன் மனம் வளர்ச்சியுடன் இருக்க நான் என்னை திரித்து கொண்டாகிவிட்டது ஜானா. அவள் அவனை ஏறிட்டு பார்த்தாள். சந்தேகம் என்னவோ அவளை விட்டு அகலவில்லை. பாகிரதி அம்மாளை பார்த்துவிட்டு போன லட்சுமி அம்மாள் அக்குடும்பத்தை பற்றி எழுந்த நல்லெண்ணத்தால் திருப்தி அடைந்தாள் என்றாலும் மனம் குழுவிக்கொண்டே இருந்தது. என்னதான் அவளுடைய ஒரே பிள்ளை ராஜாவை அவள் உயிருக்குயிராய் கருதினாலும் ஜானாவையும் அவனையும் இணைத்து பார்த்தபோது ஜானாவை நினைத்து அவள் மனம் இலகியது. ராஜாவை கண்டு ஜானா மயங்கியிருக்கிறாள், அல்லது ராஜா ஜானாவை மயக்கியிருக்கிறான். ஆனால் இந்த மயக்கம் காரணமாக நாளைக்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று ஒரு கல்யாணத்தை நடத்தி வைத்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? வர வர ராஜாவை நினைத்தாலே வயிறு பகீர் என்று கலங்குகிறது. சில்லறையாக அவன் இதுவரையில் எவ்வளவோ ரூபாய் கொண்டு வந்தாகிவிட்டது. அவன் இதையே நாளைக்கு தொழிலாக வைத்து கொண்டு விட்டால் என்னென்ன விபரீதங்கள் நிகழுமோ? ராஜாவை பெற்றுவிட்ட அவள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டியதுதான். அவள் தன் தலைவிதியை நொந்து கொண்டு அழ வேண்டியதுதான். ஆனால் நன்முத்து போன்ற ஒரு பெண் தன் அறியாமையால் ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டு அவதிப்படுவானேன்? பிள்ளையின் அதிகாரத்துக்குட்பட்டே இருந்துவிட்ட லட்சுமி அம்மாவால் ராஜாவை எதிர்த்து பேச முடியவில்லை. பிள்ளையின் மீதிருக்கும் பாசத்துக்காக ஒரு பெண்ணை பலி வாங்கவும் மனம் இடம் கொடுக்கவில்லை. வயதான பெற்றோர்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கப் போகிறார்கள்? அவர்கள் கண் மூடிய பிறகு ராஜாவும் ஜானாவும் தானே சேர்ந்து வாழ வேண்டும்.
ராஜாவின் தில்லுமுள்ளிகளினால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவன் கண்டிப்பாக அகப்பட்டு கொள்வான். குடும்ப பாரம் ஏற ஏற தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க ராஜாவின் புத்தி இன்னும் கீழ்த்தரமாக போகுமே ஒழிய மேல் நோக்கி போவதில்லை. என்னதான் ராஜா இனிமேல் ஒழுங்காக இருப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அது போதையில் இருக்கிறவன் அளிக்கும் வாக்குறுதி தான். ராஜா கையும் களவுமாக அகப்பட்டு கொண்டு போலீஸார் அவனை கோர்ட்டில் நிறுத்தினால் ஜானா என்ன செய்வாள்? அதுவும் குழந்தைகளும் வேறு பிறந்து விட்டால் லட்சுமி அம்மாவால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. பிள்ளையின் மீது அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது. சிறுக சிறுக ஆரம்பித்த அவனுடைய திருட்டு புத்தி அதிகமாகிறதை ஒழிய குறையவில்லை. இந்த நிலையில் அவளுக்கு மருமகள் வேண்டும் என்று தாயாருக்குரிய ஆசை இருந்தாலும் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் தேவைதானா என்ற கேள்வியும் எழுந்தது. அதுவே அவளை வதைக்கவும் ஆரம்பித்தது. தன் மனதில் உள்ளதையெல்லாம் ராஜாவிடம் சொன்னால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியும். தாயும் தகப்பனும் எப்படியாவது இருந்து கொள்ளட்டும் என்று அவன் பணத்தை அவர்கள் முகங்களில் தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறிவிடுவான். ஆகையால் லட்சுமி அம்மாள் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளையின் கண்களுக்கு அவள் அதிக அக்கறை உள்ளவள் போல் காட்டிக்கொண்டு அவன் அறியாமல் ஜானாவிடம் உண்மையை விளக்கி கூற வேண்டும். ஒரு கல்யாணத்தால் ஒரு பெண்ணின் ஜென்மமே பாழடையும் என்றால் அதை தவிர்ப்பது தான் நல்லது. நாளைக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளும் தங்கள் தகப்பனார் நேர்மையும் நாணயமும் இல்லாதவர்கள் என்று எண்ணி ஏங்குவார்கள். அந்த ஏக்கம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் ராஜாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தாலும் அதற்கு தாயாரே உடந்தையாக இருப்பது மகா பாவம். நாளைக்கு ராஜா திருந்து விட்டான் என்ற அந்த நிலை வந்தால் அதுவே ஒரு மகாத்தான அதிசயம்தான். லட்சுமி அம்மாளே ஒரு சிறந்த பெண்ணை தேடிக்கொண்டு வருவாள். அது வரைக்கும் ராஜா பிரம்மச்சாரியாக இருப்பது தான் நல்லது. பாகிருதியை பார்த்து சென்ற 3ஆம் நாளே அவள் பிற்பகல் 1 மணிக்கு காந்தி நகர் தபால் ஆபீஸுக்கு சென்றாள். ஜானா லட்சுமி அம்மாளை பார்த்ததும் ஆச்சரியமடைந்தாள். வெளியே வந்து அவளை சந்தித்த ஜானா, என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என கேட்டாள். ஆமாம், உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது. ஜானாவின் மனதில் பயம் உண்டாயிற்று. என்ன பேச இவள் வந்திருக்கிறாள்? கண்டிப்பாக கல்யாணத்தை பற்றி தான் இருக்கும். குடும்பத்தை பற்றி அம்மாவிடமிருந்து தெரிந்து கொள்ளாமல் இருந்ததையே ஜானாவின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று எண்ணத்துடன் வந்திருக்கிறாளோ? அவளுடன் எங்கே பேசுவது என்று ஜானாவுக்கு புரியவில்லை. என்ன மாமி பேசணும்? எங்கே உட்கார்ந்து பேசுறது? வாயன், அதை ஒரு நிழலிற்கு ஒரு 10 நிமிஷங்கள் தான் என்றாள் லட்சுமி அம்மாள். மௌனமாக ஜானா பின்தொடர வந்தவள் மரத்தை நோக்கி நடந்தாள். வேப்ப மரத்திலிருந்து விழுந்த பழங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. நான் வர்றதுக்கே பயந்தேன். நான் வந்தது தெரிஞ்சால் ராஜா என்னை தொலைச்சிடுவான். ஜானா பயந்தாள். நீங்கள் வந்ததை நான் அவரிடம் சொல்லவில்லை. சொல்லிவிடக்கூடாது ஜானா, அப்புறம் விபரீதமாகிவிடும் என்ற அவள், இந்த கல்யாணத்திலே எனக்கு துளி கூட விருப்பமில்லை என்றாள். ஏன்? என்னவோ என் அம்மாவையே பிடிக்கவில்லையா? ரொம்ப நல்ல குடும்பம் உங்கள் குடும்பம், பின்ன ஏன் பிடிக்கவில்லை? ஜானா, நீ உன்னை என் இடத்தில் ஒரு நிமிஷம் வச்சுப்பாரு. ஆபத்தான தொழிலில் கண்மூடித்தனமாக ஒரு பிள்ளை இருக்கிறான். என்னைக்கு வேணுமானாலும் அவன் அந்த ஆபத்திலே சிக்கப் போகிறான். இந்த நிலையில் அவன் ஆசைப்படுறான் என்கிறதுக்காக ஒரு பெண்ணை அவன் தலையில் கட்ட உனக்கு மனசு வருமா? வராது. ஆனால் வர்ற பெண் தன் பிள்ளையை திருத்தி விடுவாள்னு தோணினா? ராஜா திருந்துற பிள்ளை இல்லை. அவனை பற்றி உனக்கு தெரியாது. அவன் முகத்தை பார்த்து நீ பேசியிருக்கிறாயா, அவ்வளவுதான். அவன் தன்னை பற்றி எதை சொல்லலாமோ அதை மட்டும் உன்னிடம் சொல்லியிருக்கிறான். சொல்லாதது எவ்வளவோ இருக்குது. லட்சுமி அம்மாள் தன்னுடைய வார்த்தைகள் ஜானாவை திடுக்கிட செய்யும் என்றுதான் எண்ணினாள். ஆனால் ஜானா சிறிதும் கலங்காமல், அவரை பற்றி எனக்கு முன்னாலேயே தெரியும். அவரை திருத்திவிட முடியும் என்கிற தைரியமும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஏன்? அவரை தான் திருந்திவிட்டதாக சத்தியம் பண்ணியிருக்கிறார் என்றாள். லட்சுமி அம்மாள் முகம் கவலையிலே தோய்ந்து கிடந்தது. எனக்கு நம்பிக்கை இல்லை ஜானா. என் பிள்ளை மீது எனக்கு ஆசை உண்டு, பாசம் உண்டு. ஆனால் என் மனசாட்சி அவனை யோகியன் என்றோ நாணயஸ்தன் என்றோ சொல்ல மாட்டேன் என்கிறது. அவனை நீ கல்யாணம் செய்து கொண்டு ஒரு சுகமும் அடைய மாட்டாய் என்றாள். ஒரு தாயாரே தன் பிள்ளையை பற்றி இவ்வாறு வெளிப்படையாக பேசுவது ஜானாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு தூரம் வந்து அவளை எச்சரிக்க வேண்டுமானால்
ராஜா அவள் நினைத்திருக்கும் அளவை மீறிய காரியங்கள் செய்து வந்திருக்கிறான் என்று புரிந்தது. அத்தியாயம் 12. ராஜாவை பற்றி அவன் தாயார் வெளிப்படையாக குறைத்து சொன்னதை கேட்டதும் ஜானா திடுக்கிட்டாள். நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் என்ன சொன்னாலும் புரியாது. ஆனால் நான் என் பிள்ளையை பற்றி தூஷணையாக சொல்ல வேண்டுமானால், அதுவும் அவனை கல்யாணம் பண்ணி கொள்ளணும்னு இருக்கிற உன் பெண்ணிடமே நேருக்கு நேர் சொல்ல வேண்டுமானால், இவ்வளவு தூரத்துக்கு என் மனசு உடைஞ்சிருக்குன்னு நீயே பார்த்துக்கொள். எதுக்கு முந்தா நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தீர்கள்? அவன் என் கழுத்தை பிடித்து தள்ளாத குறைதான். இது சம்பந்தமாக உங்களை நான் பார்த்திராவிட்டால் அவன் வீட்டை விட்டே போய்விட்டிருப்பான். நான் என்ன செய்யணும் இப்போ? என் பிள்ளை பார்க்க அழகாக இருக்கிறான். வாஸ்தவம். எல்லோரையும் விட புத்திசாலித்தான், சாமர்த்தியசாலிதான். ஆனால் சமூகத்திலே 4 இடங்களிலே அவன் நல்லவன் பேர் எடுக்காதவன். அவன் இப்படியே இருந்தால் என் மனசு நினைச்சுக்கிறதுக்கும் கூசுகிறது. இருந்தாலும் நினைக்காமல் இருக்க முடியலை. அவன் இப்படியே இருந்தால் வகையாக சிக்கிப்பான். வெகு நேரம் மௌனமாக நின்ற ஜானாவின் காதுகளில் லட்சுமி அம்மாளின் எச்சரிக்கை பயங்கரமாக ஒலித்தது. அவளுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு கணம் குலைந்தன. அவள் ராஜாவை மறந்துவிட வேண்டியதானா? காதலாவது கத்திரிக்காயாவது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கணவன் வேண்டும். அவன் அவளை என்றென்றும் மனநோகாமல் அன்புடன் வைத்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் அவனுக்கு இருக்கிற மதிப்பையும் மரியாதையையும் பொறுத்திருக்கிறது குடும்பத்தின் அமைதியும் இன்பமும். நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு ஜானாவின் மீது இருக்க அன்பு ராஜாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரைந்து விட்டால் அவன் தன்னுடைய வாக்குறுதிக்கும் சத்தியத்துக்கும் என்ன மதிப்பை அளிப்பான்? சுலபமாக ஒருவரை ஏமாற்றி பணம் பறிக்க வாய்ப்பும் விதிவாசத்தால் அமைந்துவிட்டால் அவன் தன் வாக்குறுதியை காற்றில் பார்க்க விட்டு விடுவானே. அதன் பின் ஜானாவுக்கு மன அமைதி ஏது? கணவனிடமிருந்து என்ன இன்பத்தை அவளால் பெற முடியும்? நடைமுறை வாழ்க்கையை எண்ணி பாராமல் கனவு உலகத்திலே இருப்பது பேதமை. ஜானா இப்போது காண்பது கனவு. அந்த கனவின் மயக்கத்தில் ராஜாவை முழுக்க முழுக்க நம்புகிறது மனம். அவனை பற்றி அவதூறாக பேசுகிறவர்களை கண்டால் அவள் வெறுக்கிறாள். சந்தானம் சொல்லாமல் சொல்லியதற்கே அவன் மீது எரிச்சல் உண்டாகிறது. ஆனால் அவளுடைய கனவிலிருந்து ராஜாவை பெற்றவளை அல்லவா தட்டி எழுப்புகிறாள். ஏன்? எதற்கு? இந்த எச்சரிக்கைக்கு என்ன அவசியம்? அவள் நல்ல கணவன் ஒருவனை பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற காரணமா? என் பிள்ளையை கல்யாணம் செய்து கொள்ளாதே, நீ சீரழிந்து விடுவாய் என்று பிள்ளையை பெற்றவளே சொல்வது விந்தையிலும் விந்தைதான். ஆனால் இந்த விந்தை நடக்க வேண்டுமானால் தாயின் மனதில் பிள்ளையை பற்றிய கருத்துக்கள் வேறொன்று இருக்க வேண்டும். பெற்றவளுக்கு தீராது, பெற்ற தோஷத்துக்கு சகித்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பெண் முன்கூட்டியே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டால் தப்பித்து கொள்ளலாம். ஜானா தப்பித்து கொண்டால் அவளுக்கு தான் நல்லது என்று லட்சுமி அம்மாள் நினைக்கிறாள். இது ஒரு பெண் மனம் இன்னொரு பெண் மனத்திடம் இரக்கம் கொண்டு செய்யும் காரியம். அவள் லட்சுமி அம்மாளை பார்த்தாள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரிகிறது மாமி. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். உன் வீட்டாருக்கு விருப்பமில்லை என்று தெரிந்தால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ எப்போதும் போலவே இரு. இனிமேல் அது நடிப்பாக கொஞ்ச நாட்களுக்கு இருக்கட்டும் என்றாள் லக்ஷ்மி அம்மாள். அவள் சென்ற பிறகு அந்த திசையையே நீண்ட நேரம் வைத்து விழி எடுக்காமல் பார்த்த ஜானா கடைசியில் திரும்பினாள். அவளுடைய கண்களில் சுரந்த நீர் கன்னங்களில் விழுந்து புறங்கையில் விழுந்து சுட்டது. அவள் புடவை தலைப்பால் துடைக்க எத்தனித்தாள். சூரிய ஒளியில் கண்ணீர் முத்து அவள் கண்களில் பட்டபோது அதில் ராஜா புன்முறுவலுடன் நிழலாடுவதாக தோன்றியது. அவளுடைய முகத்தை பார்த்த போஸ்ட் மாஸ்டர் சிதம்பரம், என்ன ஜானா, என்ன விஷயம்? முகம் சிவந்து கிடக்கு. அழுதாயா? கண்ணீர் வருது என்று கேட்டார். ஜானா அழுது அவர் பார்த்தது கிடையாது. ஆனந்த கண்ணீர் என்று அவள் எரிச்சலுடன் சொல்லிவிட்டு தன் இடத்துக்கு சென்றாள். ராஜா தன் திட்டத்தை வகுத்தாகிவிட்டது. இலங்கை கம்பெனிகள் இரண்டும் கண்டிப்பாக பணத்தை கொடுக்கப் போவதில்லை என்பதை அவன் நன்றாய் அறிவான். பின் எதற்காக ரவியிடம் பணம் வர வேண்டியிருக்கிறது என்றான். அப்படி சொன்னால்தான் இலங்கைக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டாகும்.
திடீரென்று நாளைக்கு போலீஸின் பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க தேசத்தை விட்டே ஓட வேண்டுமென்றால் இலங்கை தானே அருகில் இருக்கிறது. சிப்பந்திகளை கணக்கு தீர்த்து அனுப்பியாகிவிட்டது. லெட்ஜர் கணக்குகளையும் ஒருவாறு அவன் பரிசீலனை முடித்தாகிவிட்டது. இனி அவற்றை ரவியும் சந்தானமும் பரிசீலனை செய்வார்கள். மேலெழுந்து வாரியாக சந்தானம் பார்த்தானால் விஷயம் ஒன்றுமே வெளியே வராது. ஆனால் எப்போதும் சந்தேக கண்களுடனே சந்தானம் ராஜாவை கவனித்து வருகிறான். துருவி துருவி பார்க்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? எப்படியாவது ஜானா ராஜா கல்யாணம் நடந்துவிட கூடாது என்று மனத்தில் சந்தானம் எண்ணுவதாக ராஜா நினைத்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ராஜா சிக்கிக்கொள்ள வேண்டி வரும். அதற்குள் ராஜா தான் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் செய்துவிட வேண்டும். வீட்டில் 1.5 லட்சம் ரூபாய் நோட்டுகளாக கிடைக்கிறது. அப்படி இருப்பது திடீர் சோதனை நடத்தினால் பேராபத்தில் தான் முடியும். ராஜாவுக்கு மனிதர்கள் பேரில் நம்பிக்கை இல்லை. ஒரே பேங்கில் முடுக்கி வைத்தாலும் அவன் மீது சந்தேகம் உண்டாகும். 7-8 பேங்குகளில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைத்தால் எந்த பெரிய பேங்கையும் அதில் தனது கவனத்தை செலுத்தாது. ஸ்டேட் பேங்கிலிருந்து 9 பேங்குகளின் பெயர்களை அவன் குறித்து வைத்து கொண்டு தன் பெயரில் 10,000 12,000 என்று பணம் கட்டி வைத்தான். எல்லாம் போக கையில் இன்னும் 30,000 இருந்தது. வீட்டில் இதுவரையில் அம்மாவிடம் ஒப்படைத்திருந்த 2,000 ரூபாய் அவளிடமே இருக்கட்டும் என்று முடிவு செய்த அவன் ஜானாவை சந்திக்க புறப்பட்டான். ஜானாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது என்று தெரிந்ததிலிருந்து ரவி அவனிடம் பழகும் விதத்தில் மாறியிருக்கிறான் என்று உணர்ச்சி ராஜாவின் மனத்தில் உண்டாயிற்று. இதுவே ஒரு புது தெம்பையும் மனதை வலித்தது. சீதாவுக்கு கணவனாக வரப்போகிறவன் அவளுடைய தங்கையின் கணவன் மீது பகிரங்கமாக நடவடிக்கை ஏதும் எடுக்க மாட்டான் என்ற எண்ணம் எழுந்தது. ராஜா செய்த மோசடியை கண்டுபிடித்தாலும் அவன் போலீஸாரிடம் செல்லாமலேயே பணத்தை திரும்ப பெற முயல்வான். போலீஸ் இதில் தலையிடாமல் இருக்கும் வரை ராஜா யாருக்கும் பயப்பட வேண்டும். கல்யாணமானால் மறுநாளே சென்னையை விட்டே அவன் வடக்கே ஓடிவிட மாட்டானா? வடக்கே எவ்வளவோ சிறிய சிறிய ஊர்கள் இருக்கின்றன. ஹிந்தியை சரளமாக பேசுகிற ராஜா ஒரு வட இந்தியனைப் போலவே ஆகிவிடுவானே. மனக்கோட்டைகள் அவன் உள்ளத்தில் வானலாவ எழ அவன் அடைந்தான். ஜானா தபாலை வீசிவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தாள். முகத்தில் எப்போதும் ஒளி போல் வீசும் புன்னகை மறைந்திருந்தது. கண்கள் சோகத்தில் ஆழ்ந்திருப்பது போல காணப்பட்டன. ஹலோ ஜானா என்று அவன் அவள் முன்னால் நின்றான். திடீரென்று ஜானா சிரிப்பை அவள் வைத்து கொண்டாள். இன்றைக்கி ரொம்ப குஷியாக இருக்கிறா போல இருக்கு. ஆமாம், எல்லாம் காரணமாக தான். எனக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கு. சம்பளம் என்னவோ 400 ரூபாய் தான். எங்கே? மெட்ராஸில் தானே? இல்லை, கோசிகால்னா என்ற ஒரு ஊரிலே. டெல்லிக்கு போகிற வழியில் 30-40 மைல் தான் இருக்கும் டெல்லிக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏற்றுக்கொண்டாகிவிட்டதா? அது எப்படி முடியும்? கோதண்டராமன் கம்பெனியை ஒரு வாரம் மூடிவிட்டு அக்கௌண்ட்ஸை ரவியின் கையில் ஒப்படைச்சிட்டேன்னா அப்புறம் ஒரு கல்யாணமும் ஆகிட்டா மனைவியும் அழைச்சிட்டு போயிடுவேன். 2 மாதம் டைம் கேட்டிருக்கேன், தந்திருக்கிறார்கள். ஏன் ஜானா, உனக்கு வடக்கே போக பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா இந்த வேலையை வேண்டாம்னு எழுதி போட்டு விடுகிறேன். நோ, அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். இந்தியாவிலே எந்த ஊராக இருந்தால் என்ன? ஒரு விதத்தில் உங்களுக்கு முன்னே பின்ன தெரியாத ஊர் தான் நல்லது என்று எனக்கு படுறது. அம்மா கிட்டே சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்படுறாள். இயற்கை தானே என்ற ஜானா திடீரென்று நமக்கு கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் அடிக்கடி சந்தித்து கொள்ளாமல் இருப்பது தேவையில்லைன்னு எனக்கு தோன்றது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். ராஜாவின் முகம் சுருங்கி கருத்தது. ஆனால் அடுத்த கணமே அவன் சமாளித்து கொண்டான். ஜானா தொடர்ந்தாள். என்ன வித்தியாசமாக நினச்சிக்காதீர்கள். தோணும் என் கண்ணை நானே குத்திப்பேனா? என்னமோ, உன்னை ஒரு நாள் பார்க்காமல் போனால் எனக்கு வாழ்க்கையே அஸ்தமித்து விடுகிறது என்றான் ராஜா. உங்களை கல்யாணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கையை அஸ்தமித்து விடும் என்று உங்கள் அம்மா சொல்கிறாள் என்று மனத்துக்குள் நினைத்து கொண்ட ஜானா அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டாள். ராஜா தன் சிந்தனையிலிருந்து விடுவித்து கொண்டு ஆழ்வார்பேட்டை செல்லும் பஸ்ஸில் ஏறினான். ராஜாவை கண்டதும் ரவி, நீ கொழம்போ என்னைக்கு போகிற என்று கேட்டான். நாளன்னைக்கு. போனால் வர எத்தனை நாளாகும்? காரியம் முடிஞ்சால் உடனே திரும்பிட வேண்டியதான் என்று ராஜா ராவி கையில் வைத்து கொண்டிருக்கும் செக் புத்தகத்தை பார்த்தான்.
ஒரு கணம் அவனுக்கு பகீர் என்றாகியது. நீ போகிறதுக்கு முன்னாலே கேஷ் புக்கையும் வவுச்சர் ஃபைல்களையும் என்கிட்டே கொடுத்து விட்டு போ. சரி. அப்பா செத்து போன அன்னைக்கு ஏதாவது செக் எழுதினாரா? தெரிந்து கொண்டு தான் கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ராஜா, ஆமாம், 2 செக் எழுதினார். ஒன்று இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்று நிறுத்தினான். இன்னொன்று 1,30,000 ரூபாய்க்கு. அதை பணமாக வாங்கி 7-8 டிராஃப்ட்டுகளாக மாற்றி அனுப்பினோம். எல்லாம் கேஷ் புக்கில் இருக்கே. சரி, பார்த்து கொள்கிறேன் என்ற ரவி, உனக்கும் ஜானாவுக்கும் கல்யாணம் என்று கேள்விப்பட்டேன் என்றான். ராஜா சிரித்தான். உங்கள் கல்யாணத்துக்கு பிறகு நடக்கலாம். ஏன்? செலவை உத்தேசித்து ஒரே பந்தலில் ஒரே சமயத்திலும் நடக்கலாம் இல்லையா என்றான் ரவி. ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். எங்கேயாவது பார்த்து வைத்திருக்கிறாயா? அதுக்கெல்லாம் வேற ஏது? 30 வருஷம் கம்பெனி அக்கௌண்ட்ஸை 3 மாதத்திலே க்ளோஸ் பண்ணுறதுன்னா எலிசா, அதுவும் இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸை என்று கேட்டுக்கொண்டே அகிலா திடீர் பிரவேசம் செய்தாள். ஏன், அக்கௌண்ட்ஸ் ஒழுங்கா இல்லையா என்று கேட்டான் ராஜா. எனக்கு என்ன தெரியும்? முதல்ல அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடியே குற்றம் சொல்லாதீர்கள். நான் பிகாம் படித்தவன். ராஜாவின் கோபம் தலைக்கேறியது. என் அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணினார்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை எப்படியெல்லாம் பண்ணினார்னு தெரியும். ஏன்? ஊரிலே வெட்ட வெளிச்சமாச்சே. அப்படி இருக்கும்போது உங்கள் லெட்ஜரும் கேஷ் புக்கும் சோடிச்ச கதையாகத்தானே இருக்க முடியும் என்றால் அகிலா. நீங்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம்னு பேசுகிறேன். சரி, கணக்கில் எந்த இடத்தில் தப்பு? முதல்ல கம்பெனியை விட்டு வீட்டு கணக்குக்கு வரேன். ருத்ர ஹோமத்தாலனே தன்னைக்கு சாம்பிராணி வாங்க மறந்து போய்விட்டு தான் அம்மா சொன்னான். நான் 8 கொடுத்து அனுப்பினேன். நீங்கள் பெரிய கணக்காக காத்தாடி வால் நீளத்துக்கு எழுதி எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தீர்களே, அதில் சாம்பிராணி 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பதாக இருக்குது. நானும் தேடி என்று தேடினேன். சாம்பிராணி 2 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் தானே வீட்டில் தென்படும். ராஜாவின் ரத்தம் கொதித்தது. அவளுடைய கூற்றை அவனால் மறுக்க முடியாது. பாவம் ஜானா என்று சிரித்த அகிலா, வா அண்ணா, டைம் ஆயிடுது, சந்தானம் காத்து கொண்டிருப்பார் என்றாள். பிறகு ராஜாவை பார்த்து, கண்டுபிடிக்கிறதுன்னு ஆரம்பித்தா இந்த மாதிரி 1000 கிடைக்கும் என்றாள். அவளுடைய முகத்தில் பிரதிபலித்த வெறுப்பை ராஜாவால் தாங்க முடியவில்லை. லட்சுமி அம்மாள் சந்தித்து போனதிலிருந்து ஜானாவின் மனம் ஒரு நிலையில் இல்லை. ராஜா என்னும் ஒரு மனிதனை அவள் ஏன் சந்தித்தாள்? அவனிடம் நட்பாக ஆரம்பித்த பழக்கம் இப்போது கல்யாணம் வரைக்கும் சென்று விட்டது. பெற்ற தாயாரே தன் பிள்ளையை பற்றி இகழ்வாக பேசி அவள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று ஒரே எண்ணத்துடன் அவனை மறக்கும்படி கேட்டுக்கொள்கிறாள் என்றால் ராஜா மிகவும் மட்டமான பேர் வழியாக தானே இருக்க வேண்டும். சந்தானம் அவனை பற்றி ஒரு கோடி காண்பித்தானே தவிர இக்காரியத்தில் எந்த விதத்திலும் தலையிடவில்லை. தனக்கு கோஷிகால்னாவில் 400 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது என்று ராஜா சொன்னதையும் ஜானாவால் நம்ப முடியவில்லை. அவன் மீது அவளுக்கு ஏதாவது அதிருப்தியோ தப்ப அபிப்பிராயமோ இருக்கக்கூடுமானால் அவை அவள் மனத்திலிருந்து விலக்கட்டும் என்று கருதியேதான் இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான் என்று நினைத்தாள். அன்று மாலை அவள் வீட்டை அடைந்த போது அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை. என்றைக்கு லட்சுமி அம்மாள் பெண் கேட்டு வந்தாலோ அன்றிலிருந்து பாகிருதியின் போக்கே மாறியிருந்தது என்பதை உணர்ந்து கொண்ட ஜானா அவளிடம் அதிகமாக பேச இஷ்டப்படாவிட்டாலும் அலைக்கழியும் உள்ளத்துக்கு ஆதரவாக யாராவது 2 வார்த்தை பேச மாட்டார்களா என்று ஏங்கினாள். லட்சுமி அம்மாள் தபால் ஆபீஸுக்கு வந்து பேசிவிட்டு போனதை இதுவரையில் அவள் யாரிடமும் வெளியிடவில்லை. அம்மாவிடம் வெளியிடக்கூடாது என்றுதான் முதலில் நினைத்திருந்தாள். ஆனால் இன்று ராஜாவை சந்தித்ததிலிருந்து அவளுடைய மனதில் இனம் அறியாத சஞ்சலமும் தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொள்கிறோமோ என்ற பயமும் அவளுள் புகந்து தவிக்க வைத்தன. கை கால் கழுவ வேண்டும் என்ற நினைவே இல்லாதவளாய் அவள் அம்மா என்று அழைத்தாள். ஏன் என்று கேட்காமல் பாகிருதி பெண்ணை ஏறிட்டு பார்த்தாள். என்னை மன்னிச்சுடம்மா, தாமரை குளம்னு நினச்சி சகதி நிறைஞ்ச குட்டையிலே நான் கால் வச்சுட்டேன். நீ என்ன சொல்கிற? எனக்கு கல்யாணம் வேண்டாமாம்மா. ரொம்ப சரி. ஏம்மா, என் பேரிலே தாபமாக இருக்கா? நான் அப்படியெல்லாம் இருந்தாலும் அதில் உனக்கு ஒரு ரசமும் இல்லையே. ஏதோ நான் பிடிவாதமாக இருந்தேன், தப்புதான். ராஜாவை பற்றி அவருடைய அம்மாவுக்கே நல்ல அபிப்பிராயம் இல்லை. சந்தோஷம். நான் அவரை கல்யாணம் செய்து கொண்டால் அவதிப்படுவேன் என்கிறாள்.
தொட்டிலையும் மாட்டிவிட்டு குழந்தையையும் கிழிகிறாளோ? அவளை சொல்லி குற்றமில்லையம்மா. ராஜாவின் எச்சரிப்பும் பயமுறுத்தலும் பொறுக்க முடியாமல் தான் உன்னை பார்க்க வந்திருக்கிறாள். ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு பெண் தன் பிள்ளைக்கு மனைவியாக வர்றது அவள் பாக்கியம்னு தோணினாலும் பிள்ளையை பற்றி நினைக்கிற போது அவளுக்கு பயமாக இருக்காம். இதை அவளே சொன்னாளா? ஆமாம். நீ என்ன சொன்னே? நான் ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்ல போகிறே? உன் அபிப்பிராயம் என்னம்மா? அது அது தெரிஞ்சால் அதன்படி நடப்பாயா? சொல்லேன். என்னை எதிர்த்து பேசாமல் இந்த வீட்டிலே சீதா ஒருத்தி தான் இருக்கா. இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு ராஜாவே துளியும் பிடிக்கவில்லை. நீ இன்னும் அவரை பார்த்தது கூட இல்லை. மனசிலே அப்படி ஒரு எண்ணம் விழுந்துடுத்து. சந்தானத்தை கேட்டால் எல்லாம் தெரியும். ஆனால் கேட்க தான் பயமாக இருக்குது. அந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. ராஜா நாணயம் இல்லாமல் நடந்துட்டுருக்காருன்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆனால் திருந்து விட்டதாகவும் சத்தியம் பண்ணியிருக்கிறார். இதையெல்லாம் என்கிட்ட எதுக்காக சொல்லி என்னை குழப்புற? இப்போ நான் இவ்வளோ சொன்னப்புறம் நீ கண்டிப்பாக இந்த வரன் வேண்டாம் என்று தான் சொல்வேன். உனக்கே தான் தெரிஞ்சிருக்கேன். என்னை வேற கேட்பானேன். எனக்கு மனசு ரொம்ப குழம்பு இருக்கம்மா. ஒரு பக்கம் பயமாக இருக்குது, இன்னொரு பக்கம் தவறு செய்தவன் திருந்து விட்டால் எனக்கு நல்ல காலம் தானேன்னு தோன்றது. திடீரென்று பாக்கியரதி அவளை பார்த்து கேட்டாள், உனக்கு இந்த ராஜாவை எத்தனை வருஷமாக தெரியும்? மாத கணக்கில் கூட தெரியாது. 10-12 தடவை பார்த்திருப்பாய். அவ்வளவுதானே? அதுக்குள்ளே இவ்வளவு நடந்தாச்சு. அவனை பற்றி நீயே நாணயம் இல்லாதவன்னு சொல்கிற. ஜானா, நீ என்னை கேட்டால் அவனை மறந்து விடுன்னு சொல்லுவேன். மறக்கிறது அவ்வளோ சுலபமாக இருக்கும்னு ஜானா இழுத்தாள். அப்போது கல்யாணம் பண்ணிட்டு எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் அனுபவி. சாபம் கொடுக்காதேம்மா. ஜானா வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தாள். அவள் காஃபியும் டிஃபனையும் அன்று மறந்தாள்.